கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி சுளீர்னு அடிக்கும். யோ, அந்த மனுஷன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவரு, அவருக்கு ஏன் இவ்வளவு சோதனைய மேல மேல கொடுக்கற அப்படின்னு. கோயில் வாசல்ல நின்னு கையேந்திர பிச்சைக்காரன்ல இருந்து கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்கிற கோடீஸ்வரன் வரைக்கும் இந்த ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்ங்கிற கேள்வி ஒரு ஆறாத புண்ணா எல்லார் மனசுலயும் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு, உத்தமனா வாழ்ந்தா ஊர் முழுக்க பகைன்னு. அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னது கிடையாது. அதுல ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. பகவத்கீதையில கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது வெறும் போர்க்களம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கை போராட்டத்துக்கான ஒரு மேப். நல்லவங்களா இருக்கிறதுங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம் இல்ல. தீயில வெந்தாதான் தங்கம் ஜொலிக்கும்னு சொல்ற மாதிரி நல்லவங்களோட மன உறுதி சோதிக்கப்படுறது தான் இயற்கையோட விதி. நீங்க நினைக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா தில்லுமுள்ளும் பண்றான், ஆனா அவன் ஜம்முன்னு இருக்கானேன்னு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வெளியில தெரிகிற அந்த சுகம் ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை மாதிரி. ஆனா ஒரு நல்ல மனுஷன் அனுபவிக்கிற கஷ்டம்ங்கிறது ஒரு ஆழமான அஸ்திவாரம் போடுற மாதிரி. அஸ்திவாரம் போடும்போது சேறு இருக்கும், சகதி இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்புற கட்டிடம் காலத்துக்கும் நிற்கும். கண்ணன் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, கஷ்டம்ங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு தகுதிப்படுத்துதல். ஒரு களிமண்ணை உருட்டி மண்பாண்டமா மாத்தணும்னா அதை அடிச்சு உதைச்சு அப்புறம் சூளைக்குள்ள வச்சு வேக வைக்கணும். அப்பதான் அது தண்ணியை தாங்குற பக்குவத்தை பெறும். அந்த மாதிரி தான் உங்களோட அந்த நல்ல மனசு இன்னும் உறுதியாகணும், இன்னும் தெளிவா மாறணும்னா உங்களுக்கு சில நெருக்கடிகள் தேவைப்படுது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு. அது மாதிரி ஒரு மனுஷன் மேல கடவுளுக்கு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கும்போது தான் அவனுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு சோதனைகளை அடுக்கி வைக்கிறாரு. நீங்க படுற கஷ்டம் ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் பக்குவப்படுத்துது. நீங்க அழுதுட்டு இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும்னு கேட்குறீங்க. ஆனா பிரபஞ்சம் சொல்லுது, உன்னால மட்டும்தான் இதை தாங்க முடியும், அதனால தான் உனக்குன்னு. தர்மம் பண்றவன் கை தான் எப்போதும் மேல இருக்கும். ஆனா அந்த கை நடுங்காம இருக்கணும்னா அதுக்கு அந்த வலி தேவைப்படுது. அந்த வலியை கடந்தாதான் அடுத்தவங்க வலியையும் உங்களால உணர முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் ஆட்டம் மாதிரி கிடையாது, அது ஒரு ஓட்டப்பந்தயம். அதுலயும் முக்காவாசி பேர் குறுக்கு வழியில ஓட பார்ப்பாங்க. ஆனா நேர்மையா ஓடுறவனுக்கு தான் மூச்சு வாங்கும், கால் வலிக்கும். ஆனா எல்லைக்கோட்டை தொடும்போது கிடைக்கிற அந்த ஒரு நிமிஷ பெருமை இருக்கே, அதை எவனாலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. கண்ணன் என்ன சொல்றான்னா, நீ செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஒரு பலன் இருக்கு, ஆனா அது உடனே கிடைச்சிடாது. நம்ம ஒரு விதைய விதைச்ச உடனே பழம் வேணும்னு கேட்ட எப்படி? அது வேர் விடணும், தூர் வாரணும், அப்புறம்தான் காய்க்கும். அந்த இடைப்பட்ட காலத்துல வர்ற வெயிலும் மழையும் தான் உங்களை ஒரு பெரிய ஆலமரமா மாத்துது. நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றதுட்டு இன்னொரு முக்கியமான காரணம், அவங்க செஞ்ச ஏதோ ஒரு கர்மாவோட கணக்கை சீக்கிரம் முடிச்சு அவங்கள முழுமையாக்கத்தான். பழைய கடனை எல்லாம் சீக்கிரம் அடைச்சாதான் புதுசா ஒரு வாழ்க்கையை நிம்மதியா ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரிதான் உங்களோட கஷ்டங்கள் மூலமா உங்க பழைய வினைகள் கரைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த துயரத்துல நீங்க நிக்கும்போது உங்க கூடவே ஒரு சக்தி இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அது உங்களை விழவிடாது, ஆனா உட்கார்ந்து யோசிக்க வைக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா உங்களை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கஷ்டம்ங்கிறது உங்களை உடைக்க வர்றதில்ல, உங்களை செதுக்க வர்றது. ஒரு பாறை சிலையா மாறுறதுக்கு முன்னாடி எத்தனை உளியடிய தாங்குது? அந்த வலிதான் அந்த பாறைக்கு கோயிலுக்குள்ள ஒரு இடத்தை பெற்று தருது. நீங்களும் இப்போ உளியடிய தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலை தான். இந்த துயரங்கள் உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக உங்களை ஒரு ஸ்தித பிரக்ஞன், அதாவது இன்ப துன்பத்தை சமமா பார்க்கிற ஒரு ஞானியா மாத்தும். வாழ்க்கையோட ஓட்டத்துல அடிபடுற ஒவ்வொரு அடியும் உங்களை இன்னும் கூர்மையாக்கும். இதோ இந்த கஷ்டங்களுக்கு பின்னால ஒரு பெரிய விஸ்வரூபம் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வெறும் தூசு மாதிரி தெரியும். அடுத்த கட்டத்துல இந்த கர்ம வினைகளோட கணக்கு எப்படி வேலை செய்யுது, கண்ணன் காட்டிய அந்த நிஷ்காம கர்மா நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி கஷ்டங்களை குறைக்கும்னு பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செஞ்ச வினை நமக்கே வரும்னு. ஆனா தப்பு செய்யறவனெல்லாம் ஜாலியா இருக்கானே, தர்மமே கதின்னு இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு இடி விழுதுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குடைச்சல் இருக்கும். இத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கர்மாங்கிற அந்த பெரிய அக்கவுண்ட் புக்கை திறந்து பார்க்கணும். ஒரு கடைக்கு போய் இன்னைக்கு நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு இன்னைக்கே காசு கொடுக்கலாம், இல்லைன்னா பழைய கடனை தீர்க்கலாம். சில நேரத்துல அட்வான்ஸ் கூட கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கைங்கிறதும் அதே மாதிரிதான். இப்போ நீங்க படுற கஷ்டம் நீங்க இப்போ செய்யற நல்ல காரியத்துக்கான கூலி கிடையாது, அது நீங்க எப்பவோ எந்த பிறவியிலையோ பண்ணி வச்சிருந்த பழைய கடனுக்கான வட்டி. கண்ணன் அர்ஜுனன் கிட்ட தெளிவா ஒன்னு சொல்றான், கர்மாங்கிறது ஒரு நிழல் மாதிரி, அது உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா அவங்க மேல அந்த பரமாத்மாவுக்கு ஒரு அலாதி பிரியம்.
அவங்க செஞ்ச சின்ன சின்ன பாவ கணக்குகளை கூட இந்த ஜென்மத்திலேயே சீக்கிரம் முடிச்சு அவங்கள சுத்தமான தங்கமா மாத்தி தன்னோட சேர்த்துக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஒரு அழுக்கு துணியை எப்படி துவைப்போம்? அடிச்சு பிழிஞ்சு வெயில்ல காய வச்சாதானே அது பளிச்சுனாகும். அந்த அடிதான் நீங்க இப்போ அனுபவிக்கிற துயரம். அந்த துயரத்துல நீங்க வேகிறது உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய கர்ம வினைகளை தொடச்சி எரியத்தான். சரி, அந்த தப்பு செய்யறவன் ஏன் நல்லா இருக்கான்? அங்கதான் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. அவனுக்கு இப்போ கிடைக்கிறது அவனோட பழைய புண்ணிய சேமிப்பு. ஒரு பேங்க்ல நீங்க 1 கோடி ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வைங்க. நீங்க எவ்வளவுதான் ஊதாரியா செலவு பண்ணாலும் அந்த பணம் தீர்ந்து போகிற வரைக்கும் நீங்க ராஜாதான். ஆனா எப்போ அந்த பேலன்ஸ் 0 ஆகுதோ அப்போ ஒரே அடியா அதல பாதாளத்துல விழுவீங்க. ஆனா ஒரு நல்ல மனுஷன் இப்போ கஷ்டப்படுறான்னா அவன் தன்னோட பழைய கடனை அடைச்சிக்கிட்டே புதுசா புண்ணியத்தை சேமிச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அவனோட சேமிப்பு பெருகிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவனுக்கு கிடைக்கிற அந்த பலன் இருக்கே, அது அவனை யாருமே அசைக்க முடியாத உயரத்துல கொண்டு போய் வைக்கும். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் ஸ்கூல்லையும் ஆபீஸ்லயும் பயங்கரமான வேலைப்பளு இருக்கும். கிளீன் பண்ணணும், கணக்கு காட்டணும், எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் அதிகமா வருதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பெரிய பதவிக்கு நீங்க தகுதியான ஆளான்னு பாக்குறதுக்கு தான் இந்த தேர்வுகள். ஒரு டிரைவர் கிட்ட ஒரு பழைய வண்டியை கொடுத்தா அவர் சாதாரணமா ஓட்டிடுவாரு. ஆனா ஒரு கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள புது வண்டியை கொடுக்கணும்னா அவருக்கு முன்னாடி எத்தனை டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல அவர் தடுமாறாம இருந்தாதான் அந்த வண்டி அவரோட கைக்கு வரும். நீங்க படுற கஷ்டம் ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் ஆழமா யோசிக்க வைக்கும். மனுஷங்களோட முகமூடியை கிழிச்சு காட்டும். கூடவே இருந்து குழி பறிக்கிறவன் யாரு, உண்மையிலேயே உங்க மேல அக்கறை வச்சிருக்கிறவன் யாருன்னு இந்த இக்கட்டான நேரம் தான் பிரிச்சு காட்டும். இது ஒரு விதத்துல ஆசீர்வாதம். ஏன்னா பொய்யான உறவுகளோட வாழ்றதை விட கஷ்டப்பட்டு தெளிவான ஒரு தனிமையில இருக்கிறது எவ்வளவோ மேல. கண்ணன் அர்ஜுனனை போர்க்களத்துல நிக்க வச்சு அவனோட சொந்தக்காரங்களையே எதிரியா காட்டியது எதுக்கு? நீ எப்ப பற்றுதலை விடுறியோ அப்போதான் உன்னால உண்மையான தர்மத்தை நிலைநாட்ட முடியும்னு புரிய வைக்கத்தான். நல்லவங்களுக்கு வர்ற கஷ்டம் அவங்களோட அகங்காரத்தை கரைக்கிற ஒரு மருந்து. நான் தான் செய்யறேன், என்னாலதான் எல்லாம் நடக்குதுங்கிற எண்ணம் வரும்போதுதான் மனுஷன் பலவீனப்படுறான். ஆனா அடிமேல அடி விழும்போது எல்லாம் அவன் பார்த்துப்பான், நான் வெறும் கருவிதான்னுகிற அந்த சரணாகதி நிலை வரும். அந்த நிலை வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ஒரு ஆத்துல நீச்சல் அடிக்கிறவன் நீரோட்டத்துக்கு எதிரா போராடும் போதுதான் வலிக்கும். ஆனா தண்ணியோட போக்குலயே போறவனுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையோட போராட்டத்துல சரி இதுவும் ஒரு பாடம்தான்னு ஏத்துக்கிட்டு போங்க. கண்ணன் சொல்ற இன்னொரு உண்மை, கஷ்டப்படுறவன் தான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கான். ஏன்னா சந்தோஷத்துல இருக்கிறவன் கடவுளை மறந்துடுறான். ஆனா துக்கத்துல இருக்கிறவன் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை தேடுறான். அந்த தேடல் தான் உங்க ஆத்மாவை தூய்மைப்படுத்துது. நீங்க அழுதுகிட்டு இருக்கும்போது உங்களோட அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த வலி வீண் போகாது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு அழுகிறவன் நாளைக்கு சிரிப்பான், நாளைக்கு சிரிக்கிறவன் நாளைக்கு அழ வேண்டி இருக்கும். இது ஒரு சக்கரம். அந்த சக்கரத்துல நீங்க இப்போ கீழே இருக்கீங்கன்னா கண்டிப்பா மேல வருவீங்க. ஆனா மேல வரும்போது நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்க மாட்டீங்க. பல தீயில வெந்து பக்குவப்பட்ட ஒரு மகாத்மாவா மாறி உலகத்துக்கு முதர்க நோடுவீங்க. அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் ஒரு உண்மையான யோகியோட லட்சணம். வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் நாம எதை பெறோங்கிறதுல இல்ல, நாம எப்படி கஷ்டகாலத்துல கூட நம்ம நேர்மையை தடம் மாறாம வச்சிருக்கோங்கிறதுல தான் இருக்கு. ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சிரும். ஆனா வளையும் தன்மை கொண்ட புல்லு தப்பிச்சிரும். அந்த பணிவும் வளையும் தன்மையும் தான் உங்களை காப்பாத்தும். உங்க நேர்மை உங்களை காயப்படுத்தலாம், ஆனா அது உங்களை கைவிடாது. அடுத்ததா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த பயத்தையும் குழப்பத்தையும் எப்படி நீக்கிறது, கண்ணன் காட்டிய அந்த மன உறுதியை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு விரிவா பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழும்போது முதல்ல வர்றது கண்ணீர் இல்ல, ஒரு விதமான நடுக்கம். ஐயோ அடுத்தது என்ன நடக்குமோங்கிற அந்த பயம்தான் நம்மளை உயிரோட கொல்லும். ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நீங்க கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண்ணன் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எப்ப பயப்படுறீங்களோ அப்பவே நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துடுறீங்கன்னு அர்த்தம். பயங்கிறது ஒரு இருட்டு அறை மாதிரி. அதுக்குள்ள நீங்க எவ்வளவோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் வழி தெரியாம முட்டி மோதிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அந்த இருட்டுக்குள்ள ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துனா எப்படி வெளிச்சம் வருமோ அது மாதிரி தான் ஞானம்ங்கிற அந்த புரிதல். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறாரு, ஏண்டா பயப்படுற? நீ எதுக்காக இவ்வளவு யோசிக்கிற? இந்த உடல் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாதுன்னு உனக்கு தெரியாதான்னு. இது ஏதோ தத்துவத்துக்காக சொன்னதில்ல.
நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் இதுதான் பொருந்துது. நம்ம கஷ்டப்படும் போது நம்மளோட கௌரவம் போயிருமோ, நம்மளோட சொத்து போயிருமோ, மற்றவங்க நம்மளை கேவலமா நினைப்பாங்களோன்னு தான் பயப்படுறோம். ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனோட சொத்து அவனோட குணம்தான். அந்த குணத்தை எவனாலும் திருட முடியாது, எந்த கஷ்டத்தாலையும் அழிக்க முடியாது. அந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டா நீங்க எந்த புயலையும் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்வீங்க. நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி அவனை துரத்துச்சான். அவன் பயந்து ஓடி ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சான். அங்க ஒரு ஆலமர விழுது தொங்குச்சு. அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். மேல பார்த்தா புலி நிக்குது, கீழே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வாய் திறந்துட்டு இருக்கு. அவன் பிடிச்சிருக்கிற விழுத 2 எலிங்க கடிச்சிட்டு இருக்கு. இந்த இக்கட்டான நிலைமையிலையும் அந்த விழுதுல ஒட்டிட்டு இருந்த ஒரு தேன் கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் அவன் வாயில விழுது. அவன் அந்த தேனோட சுவையில மயங்கி ஆஹா என்ன ருசின்னு ரசிச்சானா. இதுதான் வாழ்க்கை. நம்மள சுத்தி 1000 ஆபத்துக்கள், 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா அந்த இடையில கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிற மனப்பக்குவம் தான் உங்களை ஒரு ஜெயிக்கிற மனுஷனா மாத்தும். நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஏன் அவங்க சீக்கிரம் உடஞ்சு போறாங்கன்னா, அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரத்தை, அதாவது வேலிடேஷனை எதிர்பார்க்கறாங்க. நான் நல்லவன் தானே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்கறதே ஒரு விதமான எதிர்பார்ப்பு தான். ஆனா பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செய்யறவன் தான் உண்மையான யோகி. நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்றீங்கன்னா அவர் உங்களுக்கு திருப்பி பண்ணுவாருன்னு நினைச்சு பண்ணாதீங்க. அது உங்க கடமை, நீங்க அதை செஞ்சீங்க, அவ்வளவுதான். அந்த மனநிலை வந்துட்டா அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணா கூட உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா நீங்க எதிர்பார்த்து எதையும் செய்யல. இந்த உலகத்துல எதுவும் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத முதல்ல ஏத்துக்கோங்க. நீங்க எவ்வளவோ பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய்வீங்க, ஆனா அது தலைகீழா நடக்கும். அப்ப நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல, அந்த பாதை உங்களுக்கு சரியில்லைன்னு இயற்கை உங்களை தடுத்து நிறுத்துதுன்னு அர்த்தம். கண்ணன் சொல்ற மாதிரி, நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. நீங்க வெறுங்கையோட தான் வந்தீங்க, வெறுங்கையோட தான் போக போறீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க சம்பாதிக்க வேண்டியது பணத்தையோ புகழையோ இல்ல, ஒரு தெளிவான மனசையும் யாருக்கும் அஞ்சாத தைரியத்தையும் தான். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது எப்போதும் நேத்து நடந்த கஷ்டத்தையும் நாளைக்கு வரப்போற பயத்தையும் நினைச்சு தாவிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல வாழறவன் தான் நிம்மதியா இருப்பான். ஒரு நல்ல மனுஷனா நீங்க இப்ப என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, மத்தத அந்த பரம்பொருள் பார்த்துப்பான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க, டிரைவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. ஆனா வாழ்க்கையில மட்டும் ஏன் நம்ம நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறோம்? அந்த பெரிய டிரைவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்ல. அவர் சரியாதான் வண்டியை ஓட்டுவாருன்னு நீங்க நம்புனா பாதையில வர்ற மேடு பள்ளம் உங்களை ஒன்றும் செய்யாது. நல்லவங்களுக்கு வர்ற சோதனைகள் எல்லாம் அவங்களோட பலத்தை சோதிக்கிறதுக்காக இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற பலவீனத்தை வெளியேற்றுறதுக்காக. ஒரு இரும்பை உருக்குனாதான் அதை அழகான கருவியா மாத்த முடியும். அந்த உருகிற வலி இல்லாம ஒரு கோடரியோ ஒரு கத்தியோ உருவாக முடியாது. அதே மாதிரி தான் நீங்க இப்ப அனுபவிக்கிற அந்த மன உளைச்சல் உங்களை ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்திட்டு இருக்கு. இந்த சமூகத்துல எத்தனையோ அநீதிகள் நடக்குது. அதை எதிர்த்து நிக்கணும்னா உங்களுக்கு ஒரு இரும்பு இதயம் வேணும். அந்த இதயத்தை செய்யற வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அர்ஜுனன் போர்க்களத்துல வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், நான் போய் பிச்சை எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அது கருணை கிடையாது, அது கோழைத்தனம், தப்பிக்க நினைக்கிற மனசோட தந்திரம். ஆனா கண்ணன் அவனை மிரட்டல, அவனுக்கு வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லி கொடுத்தான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. இது ஒண்ணுதான் உங்க கஷ்டத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். நீங்க படுற கஷ்டம் உங்களை ஒரு மூலையில முடக்கி வைக்க கூடாது, அது உங்களை இன்னும் வேகமா ஓட வைக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கேலி பண்ணலாம், நீங்க நேர்மையா இருக்கிறத ஒரு முட்டாள்தரம்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவங்க எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. ஏன்னா காப்புல அடிச்சிட்டு போற சருகுகள் எல்லாம் ஒரு இடத்துல தேங்கி அழுகி போயிரும். ஆனா காத்துக்கு எதிரா நிக்கிற பாறை அப்படியே தான் இருக்கும். அந்த பாறையா இருங்க. இன்னைக்கு வீசுற புயல் நாளைக்கு ஓய்ஞ்சு போகும், ஆனா உங்களோட அந்த தார்மீக உறுதி காலம் கடந்து நிற்கும். அடுத்ததா நம்ம வாழ்க்கையில வர்ற உறவுகளும் அந்த உறவுகள் கொடுக்கிற வலிகளும் ஏன் அவசியம், அதை தாண்டி ஒரு மனுஷன் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறான்னு விரிவாக பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள்லயே ரொம்ப கொடூரமான கஷ்டம் எது தெரியுமா? வெளியூர்ல யாரோ ஒருத்தன் செய்யற அநீதி கிடையாது, நம்ம கூடவே இருந்து நம்ம தட்டுல சாப்பிட்டு நம்ம கைய பிடிச்சி நடந்தவங்க செய்யற துரோகம்தான். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு கேட்கும்போது அதுல முக்காவாசி பங்கு இந்த உறவுகள் மூலமா வர்ற வலியாதான் இருக்கும். நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ண, ஆனா அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானேன்னு நீங்க நடுராத்திரியில கண்ணீர் விட்டு கலங்கும்போது அங்கதான் உங்க ஆன்மாவோட ஒரு பெரிய பரீட்சை நடக்குது. கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதைய சொன்னது ஒரு பொதுவான எதிரிக்கு முன்னாடி நின்னுகிட்டு இல்ல, தனக்கு சொல்லிக் கொடுத்த குரு, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், பாசம் காட்டின தாத்தான்னு தன் இரத்த பந்தங்களுக்கு முன்னாடி நின்னப்போதான் அர்ஜுனன் உடைஞ்சு போயிட்டான்.
இவங்கள அடிச்சு எனக்கு என்ன நாடு வேண்டி இருக்குன்னு கேட்டான். ஆனா கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்னன்னா, உறவுகள்ங்கிறது ஒரு தற்காலிகமான நிழல், தர்மம்ங்கிறது தான் நிரந்தரமான நிஜம். நாம ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம்னா அதுல ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டிட்டு இருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு உடையறப்போ தான் நமக்கு வலிக்குது. ஆனா அந்த வலிதான் ஒரு மனுஷனை முதிர்ச்சி அடைய வைக்குது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பழுத்த மரத்துக்குத்தான் கல்லடி படும்னு. நீங்க ஒரு நல்ல மனுஷனா மத்தவங்களுக்கு நிழல் கொடுக்கிற மரமா இருக்கும்போது உங்களை நோக்கி கல்லு வர்றது சகஜம்தான். அந்த கல்லு வர்றது அந்த மரத்தோட தப்பில்ல, கல்லறிகிறவனோட அறியாமை. ஒரு துரோகம் நடக்கும்போது நீங்க பலவீனப்படுறீங்கன்னா நீங்க இன்னும் மனுஷங்களை முழுசா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனும் அவங்கவங்க கர்ம வினைப்படி தான் நடப்பாங்க. ஒருத்தன் உங்களுக்கு தீங்கு செய்யறான்னா அவன் உங்களை காயப்படுத்தல, அவன் தன்னோட கணக்குல ஒரு பெரிய பாவத்தை எழுதிக்கிறான். ஆனா நீங்க அதை மன்னிச்சு கடந்து போகும்போது நீங்க அந்த பரமாத்மாவுக்கு ஒரு படி நெருக்கமா போறீங்க. இந்த உலகத்துல எதுவும் நம்மளோடது இல்ல. நீங்க நேசிக்கிற உங்க பொண்டாட்டி, பிள்ளைங்க, நண்பர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க கூட பயணம் செய்கிற சக பயணிகள். ரயில்ல போகும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சி தூங்குறோம். ஆனா ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கி போயிட்டே இருக்கோம். அங்க யாரும் யாருக்காகவும் அழுறதில்ல. ஆனா வாழ்க்கைங்கிற இந்த வண்டியில மட்டும் இறங்குறவங்கள பார்த்து ஏன் கதறி அழணும்? நல்லவங்களுக்கு கஷ்டம் வரதே இந்த பற்றுங்கிற விலங்க உடைக்கத்தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உங்களை காயம் பண்றாருன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுற பாடம் என்னன்னா, யார் மேலையும் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வைக்காத, ஏன் மேல மட்டும், அதாவது இறைவன் மேல மட்டும் நம்பிக்கை வைங்கிறது தான். ஒரு கதை கேளுங்க. ஒரு பெரிய சிற்பி ஒரு கல்லை செதுக்கிட்டு இருந்தாராம். அந்த சிலையில ஒரு சின்ன கீறல் விழுந்தப்போ அவர் அதை தூக்கி எறியல. அந்த பள்ளத்தை இன்னும் அழகா செதுக்கி ஒரு வைரக்கல் பதிக்கிற இடமா மாத்தினாராம். அது மாதிரிதான் உறவுகள் கொடுக்கிற காயங்களை நீங்க வடுவா நினைக்காம அதை உங்களை இன்னும் அழகாக்குற ஒரு அனுபவமா மாத்திக்கணும். துரோகம் பண்ணவனையே மறுபடி கட்டி பிடிச்சு ஆசீர்வதிக்கிற மனநிலை ஒருத்தனுக்கு வந்துட்டா அவனுக்கு பேருதான் மகாத்மா. அந்த நிலைக்கு நீங்க வரணும்னா இந்த சின்ன சின்ன வலிகளை தாங்கித்தான் ஆகணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், நான் அவனுக்கு பதிலுக்கு ஒன்னு பண்ணணும்னு வஞ்சம் வளரும். ஆனா பழி வாங்கிறது பலவீனமானவங்களோட வேலை, மன்னிச்சிட்டு போறதுதான் பலமானவங்களோட அடையாளம். நீங்க ஒருத்தரை மன்னிக்கும் போது நீங்க அவங்கள விடுவிக்கல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை நீங்க இறக்கி வைக்கிறீங்க. ஒரு நல்ல மனுஷனா நீங்க படுற அவமானங்கள் எல்லாம் நாளைக்கு உங்க வெற்றியோட மேடையில நீங்க பேச போற வசனங்கள். இன்னைக்கு நீங்க அவமானப்படலனா நாளைக்கு உங்களுக்கு பெருமை கிடையாது. கண்ணன் சொல்றான், எவன் ஒருவன் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமா பார்க்கிறானோ அவன்தான் எனக்கு பிடிச்ச பக்தன். உங்களை கொண்டாடும் போது சந்தோஷப்படாமலும் உங்களை தூற்றும் போது வருத்தப்படாமலும் இருக்கிற அந்த பக்குவம் இருக்கே, அதுதான் உண்மையான ஆன்மீகம். உறவுகள்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க சிரிச்சா அது சிரிக்கும், நீங்க அழுதா அது அழும். ஆனா அந்த கண்ணாடி உடைஞ்சு போனா நீங்க உங்க முகத்தை நேரடியா பார்க்க கத்துக்கணும். அந்த நேரடி தரிசனம் தான் ஞானம். வாழ்க்கையில உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு எதிரியும் உங்களோட குருதான். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்கறாங்க, அவங்க தான் உங்களுக்கு நிதானத்தை சொல்லி கொடுக்கறாங்க. உங்களை சுத்தி எல்லாரும் நல்லவங்களாவே இருந்தா நீங்க எப்படி பக்குவப்படுவீங்க? ஒரு போர் வீரன் போர்க்களத்துல எதிரி இல்லாம எப்படி தன் திறமையை நிரூபிப்பான்? உங்க வாழ்க்கையில வர்ற துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் தான் உங்களை ஒரு வீரனா மாத்துறாங்க. அவங்க இல்லைன்னா நீங்க வெறும் சாதாரண மனுஷனாதான் இருந்திருப்பீங்க. கஷ்டங்கள் வரும்போது மட்டும் கடவுளே நீ கூப்பிடுறோம். ஆனா அந்த கஷ்டம்தான் நம்மள கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகுதுங்கிறத நம்ம மறந்துடுறோம். உங்க கண்ணீர்ல உங்களோட பழைய வினைகள் எல்லாம் கரைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை நீங்க ஏமாற்றப்படும் போதும் ஒரு பொய்யான பிணைப்பு அருந்து போகுது. இது உங்களை விடுதலையை நோக்கி தள்ளுது. துக்கத்தை ஒரு பாடமா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இந்த உலகத்துல உங்களை எவனாலையும் அசைக்க முடியாது. அடுத்ததா, இந்த உலகத்துல நாம ஏமாறாம இருக்கவும் அதே சமயம் நம்ம நேர்மையை காப்பாத்திக்கவும் தேவையான அந்த புத்திசாலித்தனம், அதாவது பிரக்ஞை எப்படி வரும்னு கண்ணனோட வார்த்தைகள் இருந்து பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு அப்பாவித்தனமான பேச்சு உண்டு. நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் எல்லாரும் ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நல்லவனா இருக்கிறதுங்கிறது வேற, முட்டாளா இருக்கிறதுங்கிறது வேற.
கண்ணன் கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தது நீ கைய கட்டிட்டு வேடிக்கை பாருன்னு இல்ல, உன் புத்திய கூர்மையாக்குன்னு தான். ஒரு நல்ல மனுஷனுக்கு கஷ்டம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவன் உலகத்தை அவனோட கண்ணாடியில பாக்குறது தான். தான் நல்லவனா இருக்கிறதுனால மத்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்புற அந்த அதிநம்பிக்கை தான் அவனுக்கு வினையா முடியுது. கண்ணன் ஒரு இடத்துல கூட அர்ஜுனனை நீ அமைதியாயிரு, அவங்க பண்றது தர்மம் இல்லைனாலும் நீ பொறுத்துக்கோன்னு சொல்லல. மாறாக உன் கடமையை செய், ஆனா விழிப்புணர்வோட இருன்னு சொல்றாரு. நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா அவங்க தர்மத்தை ஒரு பலவீனமா மாத்திக்கிறாங்க. ஆனா தர்மம்ங்கிறது ஒரு கவசம், அது ஒரு ஆயுதம். ஒரு பாம்பு கடிக்காம இருக்கலாம், ஆனா சீராம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீர்னாதான் மத்தவங்க அந்த பாம்புக்கு பயப்படுவாங்க. அது மாதிரி நீங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா மத்தவங்க உங்களை மிதிச்சிட்டு போற அளவுக்கு நீங்க வளைஞ்சு கொடுக்க கூடாது. அந்த தெளிவு தான் பிரக்ஞை. நம்ம வாழ்க்கையில வர்ற ஏமாற்றங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கை மணி. நீ ரொம்ப தாராளமா இருக்கிற, கொஞ்சம் கவனமா இருன்னு இயற்கை நமக்கு சொல்லுது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒருத்தன் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கறான், நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடுறீங்க. அப்புறம் அவன் உங்களை ஏமாத்திட்டு போயிடுறான். இப்ப தப்பு யாரு மேல? ஏமாத்தினவன் மேல மட்டும் இல்ல, யோசிக்காம கொடுத்த உங்க மேலையும் தான். கண்ணன் என்ன சொல்றான்னா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. தர்மம் பண்ணும்போது கூட அது தகுதியான இடமான்னு பாக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் இல்லாததுனால தான் நல்லவங்களுக்கு கஷ்டம் அதிகமாகுது. இந்த உலகத்துல 3 வகையான குணங்கள் இருக்குன்னு கண்ணன் சொல்லுது: சத்துவம், ரஜஸ், தமஸ். நல்லவங்க பெரும்பாலும் சத்துவ குணத்துல இருப்பாங்க, அதாவது அமைதி, பொறுமை, அன்பு. ஆனா இந்த உலகத்துல வாழறதுக்கு ரஜஸ், அதாவது அந்த வேகம், வீரம், தற்காப்பு உணர்வும் கொஞ்சம் தேவைப்படுது. சத்துவ குணத்துல மட்டுமே இருந்தா இந்த உலகம் உங்களை உருட்டி விளையாடும். ஆனா அந்த பொறுமையோட கொஞ்சம் விவேகத்தையும் சேர்த்துக்கிட்டா உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. கஷ்டம் வரும்போது ஏன் எனக்குன்னு கேட்கறத விட இந்த கஷ்டத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில உங்களை ஒருத்தன் ஏமாத்துறான்னா அது உங்களுக்கு ஒரு பாடம். ஆனா அவனே 2வது தடவையும் உங்களை ஏமாத்துறான்னா அது உங்களோட தப்பு. நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றதே அவங்கள இன்னும் கொஞ்சம் கிரிமினலா யோசிக்க வைக்கிறதுக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வைக்கிறதுக்கு தான். யாரையும் நம்பாதேன்னு நான் சொல்லல, ஆனா எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதேன்னு தான் சொல்றேன். கண்ணன் கூட துரியோதனன் கிட்ட தூது போனப்போ அவன் துரோகம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் போனாரு. ஆனா அவரு தன்னை தற்காத்துக்க தயாரா இருந்தாரு. அதுதான் ஒரு ஞானியோட லட்சணம். நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கும். நான் இவ்வளவு நேர்மையா இருந்தும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு. ஆனா நீங்க யாருக்காக நேர்மையா இருக்கீங்க? மத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காகவா? அப்படி இருந்தா அது வியாபாரம். நீங்க நேர்மையா இருக்கிறது உங்க ஆத்ம திருப்திக்காக இருக்கணும். நீங்க சரியா இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு எதிரா நின்னாலும் உங்க மனசாட்சி உங்களுக்கு துணையா இருக்கும். அந்த மனசாட்சி தான் கடவுளோட குரல். அந்த குரல் உங்களுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெளியில வர்ற எந்த சத்தமும் உங்களை பாதிக்காது. நல்லவங்களுக்கு வர்ற சோதனைகள் எல்லாம் அவங்களோட வைராகியத்தை வளர்க்கத்தான். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதுல வர்ற மேடு பள்ளங்களை தாங்கிட்டு நிக்கிற அந்த உறுதி இருக்கே, அதுதான் உங்களை வெற்றியாளனா மாத்தும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் தோத்து போவான். ஆனா எனக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு வாத்தியார்னு நினைக்கிறவன் ஜெயிப்பான். உங்க வாழ்க்கையில வர்ற அந்த ஏமாற்றுக்காரங்க தான் உங்களை ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா, அதாவது வாழ்க்கை அரசியல்ல மாத்துறாங்க. கண்ணன் சொல்ற இன்னொரு ரகசியம், உன் மனசை உன் கட்டுப்பாட்டுல வையின்னு. மத்தவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்க உங்க பணத்தையோ சொத்தையோ தான் எடுக்க முடியும். ஆனா உங்க நிம்மதியை அவங்க எடுக்கணும்னா நீங்க அனுமதி கொடுத்தாதான் முடியும். நீங்க ஏன் அவங்களுக்காக வருத்தப்படணும்? ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னா அவன் தான் ஒரு நல்ல மனுஷனை இழந்திருக்கான். நீங்க ஒரு துரோகியை தான் இழந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு? இந்த தெளிவு வந்துட்டா கஷ்டம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. எதிராளி எந்த காயம் அகர்த்துறான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா உங்க ஆட்டம் தர்மத்தின்படி இருக்கணும். தர்மம்னா என்ன? எது உண்மையோ எது நீதியோ அதுதான். உங்க கஷ்டங்கள் உங்களை ஒரு கோழையா மாத்தாம ஒரு விவேகியான வீரனா மாத்தணும். கண்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த அந்த போர் தந்திரம் இதுதான். அன்பாயிரு, ஆனா உன் கையில வில் இருக்கட்டும். கருணை காட்டும் போதும் உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்கணும். அப்பதான் அந்த பண்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அடுத்ததா, இந்த கஷ்டங்களுக்கு நடுவுலையும் நம்ம மனசை எப்படி ஒரு குளம் மாதிரி அமைதியா வச்சிருக்கிறது, அந்த பரம நிம்மதி, அதாவது சாந்தி நமக்கு எப்படி கிடைக்கும்னு கண்ணனோட வழிமுறைப்படி பார்ப்போம். வாழ்க்கையில அடி மேல அடி விழும்போது நம்ம மனசு ஒரு கலங்கின குட்டை மாதிரி ஆயிடும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிப்போம். நல்லவங்களுக்கு வர்ற கஷ்டம் அவங்களோட உடம்பை விட அவங்களோட மனசை தான் அதிகமா காயப்படுத்துது. ஆனா கண்ணன் சொல்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உன் மனசுதான் உனக்கு நண்பன், அதே மனசுதான் உனக்கு எதிரியும். கஷ்டம் வர்றது இயற்கை, ஆனா அதை நினைச்சு வருத்தப்படுறது உங்களோட சாய்ஸ். ஒரு கடல் இருக்குன்னா அதுல அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அலைகளை நிறுத்த யாராலையும் முடியாது. ஆனா
ஒரு நல்ல மாலுமி அந்த அலைகளுக்கு நடுவுல எப்படி படக செலுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பார். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பவுலர் விதவிதமா பந்து போடுவார். சிலது பவுன்சரா வரும், சிலது யார்க்கரா வரும். ஆனா பேட்ஸ்மேன் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா ரன் அடிக்க முடியாது. அது மாதிரிதான் வாழ்க்கை உங்க மேல வீசுற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு டெலிவரி தான். அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கிறதுல தான் உங்க கெத்து இருக்கு. கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்னது, உன் மனசை ஒருநிலைப்படுத்துன்னு. மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். நேத்து நடந்த துரோகத்தையும் நாளைக்கு வரப்போற நஷ்டத்தையும் நினைச்சு இப்போ இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல நீங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா அந்த பயம் ஓடி போயிரும். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் அதிகமா தெரியுதுன்னா, அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்களால தாங்க முடியல. ஆனா அந்த சென்சிட்டிவிட்டி தான் உங்களோட பலவீனம். ஒரு இரும்பு தூண் மேல மழை பெஞ்சா அதுக்கு வலிக்காது. ஆனா ஒரு பூ மேல ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா கூட அது வாடிடும். நீங்க பூவா இருக்கிறது தப்பில்ல. ஆனா புயல் அடிக்கும்போது நீங்க பாறையா மாற கத்துக்கணும். அந்த பாறை மனநிலை தான் வைராக்கியம். என்ன நடந்தாலும் நான் கலங்க மாட்டேன், என் தர்மத்துல இருந்து விலக மாட்டேங்கிற அந்த உறுதி வந்துட்டா அப்புறம் கஷ்டங்கிறது உங்களை உரசிட்டு போற காத்து மாதிரி தான். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு குளத்துல தாமரை இலை இருக்கு. அந்த இலை மேல தண்ணி இருக்கும். ஆனா அந்த தண்ணி இலையில ஒட்டாது. அது மாதிரிதான் நீங்க இந்த உலகத்துல வாழணும், கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆனா அந்த துயரம் உங்க மனசுக்குள்ள ஒட்டக்கூடாது. இதுவும் கடந்து போகுங்கிற அந்த ஒரு வரிதான் உலகத்திலேயே பெரிய மருந்து. இன்னைக்கு நீங்க படுற அவமானம் நாளைக்கு ஒரு பழைய கதையா மாறிடும். இன்னைக்கு நீங்க சிந்துற கண்ணீர் நாளைக்கு ஒரு சிரிப்பா மாறும். இந்த காலச்சக்கரம் சுழன்றுகிட்டே இருக்கு. நீங்க இப்போ இருக்கிற இடத்திலேயே தங்கிட மாட்டீங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். நான் நல்லவன், ஆனா அந்த ஆளு கெட்டவன், அவனுக்கு ஏன் எல்லாம் நல்லதா நடக்குதுன்னு ஒரு பொறாம கலந்த ஆதங்கம் வரும். ஆனா கண்ணன் சொல்ற ரகசியம் என்னன்னா, அவனோட வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கான்னா அவனோட அந்த சந்தோஷம் ஒரு போதை மாதிரி. அந்த போதை இறங்கும்போது அவன் படுற நரகம் யாருக்கும் தெரியாது. ஆனா கஷ்டப்பட்டு நேர்மையா இருக்கிற உங்களுக்கு தூங்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க. அந்த தூக்கத்தை உலகத்துல எந்த கோடீஸ்வரனாலும் விலைக்கு வாங்க முடியாது. அந்த தூக்கம்தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றது அவங்களோட அன்பை சோதிக்கிறதுக்கு தான். உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீ மத்தவங்க மேல அன்பு காட்டுவியான்னு இயற்கை கேக்குது. கஷ்டத்துல இருக்கும்போது அன்பு காட்டுறவன் தான் உண்மையான கடவுளோட பிள்ளை. சந்தோஷத்துல இருக்கும்போது எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் தானம் பண்ணுவாங்க. ஆனா கையில ஒரு பைசா இல்லாதப்போ, மனசு முழுக்க வலியோடு இருக்கிறப்போ கூட ஒருத்தனுக்கு உதவி செய்ய துடிக்கிற பாருங்க, அங்கதான் உங்களோட ஆன்மா பிரகாசிக்குது. அந்த பிரகாசம்தான் உங்களை இந்த உலகத்துல ஒரு தனித்துவமான மனுஷனா காட்டுது. கண்ணன் சொல்ற இன்னொரு முக்கியமான பாடம் சமத்துவம். அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா ஏத்துக்கிறது. நீங்க கேட்கலாம், அது எப்படி சார் முடியும்? அடி விழுந்தா வலிக்கும் தானேன்னு. உண்மைதான், வலிக்கும். ஆனா அந்த வலிய கொண்டாட்டமா மாத்த முடியும். ஒரு ஜிம்முக்கு போறவன் வெயிட் தூக்கும்போது அவனுக்கு வலிக்கும். ஆனா அந்த வலிதான் தன் உடம்பு அழகாக்குதுன்னு அவன் சந்தோஷப்படுவான். அது மாதிரிதான் வாழ்க்கையோட கஷ்டங்கள் உங்களோட மன வலிமைய, அதாவது மென்டல் மசிலை ஏத்துதுன்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏமாத்தலாம், உங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்காக உங்க குணத்தை மாத்திக்காதீங்க. ஒரு தேல் தண்டியில தத்தளிச்சிட்டு இருந்துச்சான். ஒரு முனிவர் அதை காப்பாத்த போனாரு. அந்த தேல் அவரை கொட்டுச்சு. அவர் மறுபடியும் காப்பாத்த போனாரு. அப்பவும் கொட்டுச்சு. பக்கத்துல இருந்தவர் கேட்டாராம், சாமி, அதுதான் உங்களை கொட்டுது, அப்புறம் ஏன் அதை காப்பாத்துறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், கொட்டுறது அந்த தேலோட குணம், காப்பாத்துறது என்னோட குணம். ஒரு சின்ன தேல் தன் குணத்தை மாத்திக்காதப்போ ஒரு மனுஷனா நான் ஏன் என் குணத்தை மாத்திக்கணும்னு. இந்த தெளிவுதான் உங்களை ஒரு மனிதனா மாத்தும். வாழ்க்கையில உங்களுக்கு வர்ற தடைகள் எல்லாம் உங்களை நிறுத்துறதுக்கு இல்ல, உங்களை உயர பறக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிங் போர்ட் மாதிரி. நீங்க எவ்வளவு தூரம் கீழே அமுக்கப்படுறீங்களோ அவ்வளவு வேகமா மேல எழும்புவீங்க. ஆனா அந்த அமுக்கப்படுற நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை தான் தவம். கஷ்ட காலத்துல நீங்க காட்டுற அந்த நிதானம் தான் உங்களோட உண்மையான பக்தி. அடுத்ததா, இந்த உலகத்துல நாம எதை பெரிய விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த பணம் மற்றும் வெற்றி பத்தின கண்ணனோட உண்மையான பார்வை என்ன, அதுக்கும் நம்ம கஷ்டங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு ஆழமா பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஒருத்தங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அவன் என்ன கார்ல வர்றாங்கிறத வச்சுதான் அவன் நல்லா இருக்கான்னு முடிவு பண்றோம். இதனாலதான் நல்லவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. நான் நேர்மையா இருக்கேன், ஆனா என் கையில காசு இல்லையே. அந்த அயோக்கியன் தப்பு பண்ணி பெரிய ஆளா நிக்கிறானே, அப்போ அவன் மேல கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு ஒரு ஆதங்கம். இங்கதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த மாயைங்கிற விஷயம் வேலை செய்யுது. பணமும் வெற்றியும் ஒரு மனுஷனோட தரத்தை முடிவு பண்றதில்ல, அது அவனோட கர்ம வினைகளோட ஒரு கணக்கு மட்டும்தான்.
பகவத்கீதையில கண்ணன் சொல்ற ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, செல்வம்ங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போகும். ஆனா அந்த பணத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, அதை எப்படி செலவு பண்றீங்கிறது தான் உங்களோட ஆன்மாவோட கணக்குல ஏறும். நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு ஒரு காரணம் அவங்க பணத்தை விட தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான். அது ஒரு தியாகம். அந்த தியாகத்துக்கு உடனே கை மேல பலன் கிடைக்காது. ஆனா ஒரு இக்கட்டான நேரத்துல, ஒரு உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல நீங்க செஞ்ச அந்த தர்மம் தான் உங்களை காப்பாத்த ஓடி வரும். அந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணம் கூட உதவாது. நம்ம லோக்கல் பாஷையில ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சினிமால வர்ற வில்லன் ஆரம்பத்துல பயங்கர பில்டப் கொடுப்பான். அடியாள் படை இருக்கும், சொத்து இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல அவன் ஒரு புழு மாதிரி துடிச்சு சாவான். ஆனா ஹீரோ ஆரம்பத்துல அடி வாங்குவான், அவமானப்படுவான், கஞ்சிக்கு கூட வழி இல்லாம இருப்பான். ஆனா கடைசியில நீதி அவன் பக்கம் நிற்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு 3 மணி நேர சினிமா கிடையாது. இது பல பிறவிகள் கொண்ட ஒரு மெகா சீரியல். இப்போ நீங்க அடி வாங்குற சீன் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? படம் இன்னும் முடியலையே. நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம்னா, அவங்க ஒரு பெரிய டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கு சாதாரணமான கணக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா ஒரு கலெக்டர் எக்ஸாம் எழுதுறவனுக்கு பாடங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு மகாத்மா ஆக்குறதுக்கான சிலபஸ். அந்த சிலபஸ்ல வறுமை, ஏமாற்றம், அவமானம் இதெல்லாம் கட்டாய பாடங்கள். இதையெல்லாம் படிச்சு தேர்னாதான் உங்களுக்கு அந்த ஞானம்ங்கிற பட்டம் கிடைக்கும். அந்த பட்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் ஒரு தூசியா தெரியும். கண்ணன் சொல்ற ஒரு தத்துவம் அபரிக்கிரகா, அதாவது அளவுக்கு அதிகமா எதையும் சேர்த்து வைக்காம இருக்கிறது. நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா, அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. அந்த நிம்மதியை அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய மாளிகை தேவையில்லை. ஆனா அந்த தப்பு செய்யறவன் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கான்னா, அவனுக்கு நிம்மதி இல்லை. அவன் தன்னோட பயத்தை மறைக்கத்தான் பணத்தை சேர்த்து வைக்கிறான். ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் போதும். ஆனா லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கின மெத்தையில படுத்தாலும் தூக்க மாத்திரை இல்லாம தூங்க முடியலன்னா அந்த பணத்தினால என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது மற்றவங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறது இல்ல, நம்ம நேர்மையை இழக்காம கடைசி வரைக்கும் வாழ்றது தான் உண்மையான வெற்றி. கண்ணன் சொல்றான், தன் கடமையை செவ்வனே செய்பவன் எவனோ அவனே யோகி. நீங்க ஒரு சாதாரண வேலை செஞ்சாலும் அதை நேர்மையா மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம செஞ்சீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்துல பெரிய வெற்றியாளர். அந்த சின்ன சம்பளத்துல நீங்க வாங்குற 1 கிலோ அரிசியில இருக்கிற ருசி திருடி சாப்பிடுற பிரியாணில இருக்காது. அந்த ருசியை உணர தெரிஞ்சவன் தான் நல்லவன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கறேன்னு கேட்கறத விட்டுட்டு இந்த சோதனையை தாங்குற பலத்தை கொடுன்னு கேளுங்க. ஒரு தங்கம் எப்படி ஆபரணமா மாறுது? அதை உருக்கி அடிச்சு தேய்க்கும் போதுதான் அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. நீங்க இப்போ உருக்கப்படுகிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த அழுக்கு, அதாவது ஆசை, கோபம், பேராசை எல்லாம் இந்த நெருப்புல தான் வேகணும். வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க ஒரு விலை மதிப்பற்ற வைரமா ஜொலிப்பீங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வமும் மண்ணா போகக்கூடியதுதான். நீங்க எதை சம்பாதிச்சாலும் அதை இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். ஆனா நீங்க சம்பாதிச்ச அந்த நல்ல பேர் காலம் கடந்து நிற்கும். இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்துறவங்க நாளைக்கு மறைஞ்சு போயிருவாங்க. ஆனா உங்களோட அந்த தியாகமும் நேர்மையும் வரலாறா மாறும். கண்ணன் காட்டிய வழி இதுதான். பலனை எதிர்பார்க்காதே, உன் கடமையை மட்டும் செய். நீங்க பலனை எதிர்பார்க்காம வாழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. ஏன்னா நீங்க எதையும் எதிர்பார்த்து செய்யலையே. கஷ்டம்ங்கிறது ஒரு திரை மாதிரி. அந்த திரையை விலக்கி பார்த்தாதான் பின்னாடி இருக்கிற கடவுளோட முகம் தெரியும். நல்லவங்களுக்குத்தான் அந்த கடவுள் திரையை விலக்கி காட்டுறாரு. அதனாலதான் அவங்களுக்கு சோதனைகளை அடுக்கி வைக்கிறாரு. அந்த சோதனைகளை கடந்து வரும்போது நீங்க வேற ஒரு மனுஷனா இருப்பீங்க. உங்க கண்ணுல ஒரு தெளிவு இருக்கும், உங்க மனசுல ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் இந்த உலகத்தோட உச்சகட்ட வெற்றி. அடுத்ததா, இந்த உலகத்துல நாம செய்யற தர்மம் எப்படி நம்ம காப்பாத்துது, அந்த அபயஹஸ்தம், அதாவது கடவுளோட கை நமக்கு எப்படி துணையா இருக்கும்னு ஒருக்கமா பார்ப்போம். நாம எல்லாரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிக்கும்போது வானத்தை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, சாமி நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, அப்புறம் ஏன் என்னை இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சிருக்க அப்படின்னு தான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நீங்க நடுத்தருவுல நிக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி இருந்த அந்த பொய்யான சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வெட்ட வெளி. அந்த வெளியில தான் கடவுளோட அபயஹஸ்தம், அதாவது அந்த பாதுகாப்பு கை உங்களுக்கு தெரியும். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா, அவங்க மற்ற மனுஷங்களை நம்புறத நிறுத்திட்டு அந்த பரம்பொருளை மட்டும் நம்புற பக்குவத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். கண்ணன் அர்ஜுனன் கிட்ட ஒரு இடத்துல சொல்றான், மாம் ஏகம் சரணம் விரஜா, அதாவது
எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட மட்டும் வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு. இது ஏதோ ஒரு மத போதனை கிடையாது, இது ஒரு வாழ்க்கை யதார்த்தம். நாம நம்மளோட புத்திசாலித்தனம், நம்மளோட காசு, நம்மளோட செல்வாக்கு இதையெல்லாம் வச்சு கஷ்டத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல இதெல்லாம் வேலை செய்யாம போகும்போது தான் நம்மளோட அந்த ஈகோ, அதாவது அகங்காரம் உடையுது. அந்த உடைஞ்ச இடத்துல தான் உண்மையான பக்தி பிறக்குது. நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றதே அவங்களோட அந்த தூய்மையான பக்தியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான். நம்ம ஊர்ல ஒரு கதையுண்டு. ஒருத்தன் ஆத்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போறானா. அவன் ஒரு மரக்கிளைய பிடிச்சிக்கிட்டு கடவுளே காப்பாத்துன்னு கத்துறான். அப்போ ஒரு படகு வருது. அவன் ஏற மாட்டேங்கிறான். கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்றான். அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வருது. அப்பவும் அவன் ஏறல. கடைசியில செத்து போயிட்டான். மேல போய் கடவுள்கிட்ட சேட்டானா, ஏன் சாமி என்னை காப்பாத்தலன்னு. அதுக்கு கடவுள் சொன்னாராம், முட்டாளே, அந்த படகையும் ஹெலிகாப்டரையும் அனுப்புனதே நான் தான்னு. இதுதான் நாம பண்ற தப்பு. கடவுள் நேர்ல வந்து நிக்க மாட்டாரு. யாரோ ஒருத்தர் மூலமா, ஏதோ ஒரு சின்ன உதவி மூலமா உங்களை காப்பாத்துவாரு. ஆனா அந்த உதவியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஏன் அவங்க மட்டும் தப்பிக்கிறாங்க? நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல மனுஷன் மட்டும் எவ்வளவு அடி விழுந்தாலும் மறுபடி எந்திரிச்சு நிற்பான். அதுக்கு காரணம் அவனோட புண்ணிய பலம். நீங்க ரகசியமா செஞ்ச ஒரு சின்ன உதவி, யாருக்கும் தெரியாம நீங்க பண்ணின ஒரு தர்மம், அது ஒரு கவசமா மாறி உங்களை சுத்தி நிற்கும். அந்த தர்மம்தான் உங்களை மரணத்தோட விளிம்புல இருந்து கூட மீட்டு கொண்டு வரும். தர்மம் தலைகாக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? அது ரத்தமும் சதையுமா நம்ம வாழ்க்கையில நடக்கிற உண்மை. நம்மூர் லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுற மாதிரி தான் தர்மமும். நீங்க பிரீமியம் கட்டும்போது, அதாவது நல்ல காரியம் செய்யும்போது அது உங்களுக்கு செலவா தெரியும். ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் அந்த பாலிசியோட அருமை தெரியும். நீங்க படுற கஷ்டம் ஒவ்வொன்றும் உங்களோட அந்த தர்மத்தோட சக்தியை அதிகப்படுத்துது. கஷ்டத்துல இருக்கும்போது கூட ஒருத்தனுக்கு பொய் சொல்லாம, ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணாம நீங்க இருக்கீங்க பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் உறுதி இருக்கே, அது 1000 வருஷம் தவம் பண்றதுக்கு சமம். அந்த உறுதியை தான் கண்ணன் மெச்சுகிறான். கண்ணன் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ செய்யற காரியத்தோட பலன் உன் கையில இல்ல, ஆனா உன் முயற்சி உன் கையில இருக்கு. நீங்க ஒரு வேலையை நேர்மையா செய்றீங்க, ஆனா அதுல நஷ்டம் வந்துருச்சு, அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த நஷ்டத்துக்கு இடையிலையும் நீங்க உங்க நேர்மையை காப்பாத்திக்கிட்டீங்க பாருங்க, அதுதான் உங்க உண்மையான லாபம். இந்த உலகம் லாப நஷ்டத்தை வச்சு மனுஷங்களை எடை போடும். ஆனா அந்த பரம்பொருள் உங்களோட எண்ணத்தை வச்சு தான் எடை போடுது. உங்க எண்ணம் சுத்தமா இருந்தா இந்த உலகத்துல எவன் உங்களை தூத்தினாலும் கவலை இல்லை. நல்லவங்களுக்கு ஏன் அதிகமா கஷ்டம் வருதுன்னா, அவங்க ரொம்ப தூய்மையா இருக்கணும்னு இயற்கை ஆசைப்படுது. ஒரு சாதாரண கல்ல தெருவுல போடலாம், ஆனா ஒரு வைரத்தை நல்ல பட்டை தீட்டி தான் லாக்கர்ல வைக்கணும். நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் உங்களை அந்த தெய்வீக நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறை. ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு மகாத்மாவா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த துயரங்கள் உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக உங்களை ஒரு ஸ்தித பிரஜ்ஞன், அதாவது எதற்கும் அசையாத ஒரு மனிதனா மாத்தும். உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்ப ஜாலியா இருக்கலாம், ஆனா அவங்களோட கணக்கு ஒரு நாள் தீர்க்கப்படும். அந்த தீர்ப்பு வரும்போது அவங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனா நீங்க நிமிர்ந்து நிக்கலாம், ஏன்னா உங்க கையில தர்மம் இருக்கு. யார் பக்கம் தர்மம் இருக்கோ அங்கதான் வெற்றி இருக்கும்னு கண்ணன் சொன்னது 100% உண்மை. அந்த வெற்றி வெளியில தெரிகிற வெற்றியா இருக்காதே, அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு அசைக்க முடியாத பலமா இருக்கும். அந்த பலம் இருந்தா நீங்க எதையும் சாதிப்பீங்க. உங்க கஷ்டங்கள் உங்களை ஒரு மூலையில முடக்கி வைக்க கூடாது. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்காதீங்க. இந்த கஷ்டத்திலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், அடுத்தது நான் என்ன செய்யணும்னு யோசிங்க. கண்ணன் அர்ஜுனனை போர்க்களத்துல அழவிடல, அவனை வில் எடுத்து போராட வச்சான். அது மாதிரி தான் நீங்களும் உங்க வாழ்க்கை போராட்டத்துல ஒரு வீரனா நிக்கணும். உங்க கண்ணீர் ஆயுதமா மாறணும், உங்க வலி ஒரு உத்வேகமா மாறணும். அடுத்ததா, இந்த வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு நல்ல மனுஷனோட கடைசி வெற்றி எப்படி ஒரு வரலாறா மாறுதுன்னு ஆழமான ஆன்மீக தெளிவோட பார்ப்போம். நம்ம வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருமானு ஏங்குற அந்த தருணத்துல தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் அதிகம்னா, அவங்க ஜெயிக்க போற அந்த வெற்றி சாதாரணமான ஒரு வெற்றியா இருக்காது, அது ஒரு விஸ்வரூப வெற்றியா இருக்க போகுது. கண்ணன் கீதையில ஒரு இடத்துல கூட நீ கஷ்டப்பட்டா அப்படியே விட்டுருவேன்னு சொல்லல. அவன் சொன்னது,
எந்த தர்மம் காக்கப்படுதோ அந்த தர்மம் உன்னை காக்கும்னு தான். நீங்க அழுது அழுது கரைஞ்ச அந்த நாட்களெல்லாம் வீண் போகாது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு விதையா மாறி ஒரு நாள் பெரிய ஆலமரமா முளைச்சு நிக்கும். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு பழைய கார்ல போறவன் சீக்கிரம் போயிருவான். ஆனா ஒரு பெரிய பிளைட்ல பறக்கணும்னா அதுக்கு ரன்வே ரொம்ப நீளமா இருக்கணும். அது கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும். ஆனா ஒரு வாட்டி அது டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே அதை தொட முடியாது. அது மாதிரி தான் நல்லவங்களோட வாழ்க்கையும். மத்தவங்க சாதாரணமா ஓடிட்டு இருக்கும்போது நீங்க ரன்வேல கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கீங்க. அந்த ஓட்டம்தான் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அந்த உயரத்துல நிக்கும்போது கீழே இருக்கிற அந்த துரோகிகளும் உங்களை அவமானப்படுத்தினவங்களும் வெறும் எறும்பு மாதிரி தெரிவாங்க. நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க அதிகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பக்குவப்படணுங்கிறது தான். ஒரு சாதாரண ஆளு கையில அதிகாரம் கிடைச்சா அவன் ஆடுவான். ஆனா அடிபட்டு மிதிப்பட்டு வறுமையையும் அவமானத்தையும் அனுபவிச்ச ஒரு நல்ல மனுஷன் கையில அதிகாரம் கிடைச்சா அவன் மத்தவங்களோட வலிய புரிஞ்சு ஆட்சி செய்வான். அந்த பக்குவம் வர்றதுக்காகத்தான் கடவுள் உங்களை இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சாரு. கண்ணன் கூட அர்ஜுனனை உடனே ராஜா ஆக்கல. அவனுக்கு 13 வருஷம் வனவாசம் கொடுத்தான். அவமானத்தை அனுபவிக்க வச்சான். அப்புறம்தான் மகுடத்தை சூட்டினான். ஏன்னா அந்த கஷ்டங்கள் தான் ஒருத்தனுக்கு மனுஷத்தன்மையை சொல்லிக் கொடுக்குது. இந்த உலகத்துல எதுவும் நிலையானது இல்லைங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி தான் உங்களோட கஷ்டமும் நிலையானதில்ல. இரவு எவ்வளவு இருட்டா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் விடியல் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ அனுபவிக்கிற அந்த இருட்டு தான் உங்களோட விடியலுக்கான அடையாளம். ஒரு மனுஷன் கஷ்டப்படும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த திறமை வெளியே வரும். வசதியா இருக்கும்போது நாம தூங்கிடுவோம். ஆனா கஷ்டம் வரும்போது தான் நாம முழிச்சுப்போம். அந்த விழிப்புணர்வு தான் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்துது. நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும், அந்த தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படவே இல்லையேன்னு. ஆனா கண்ணன் சொல்ற காலம் ஒரு பெரிய நீதிபதி. அவரோட கோர்ட்ல தீர்ப்பு வர்றதுக்கு தான் லேட் ஆகும். ஆனா அந்த தீர்ப்பு வந்தா அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு மரத்தை சுத்தி இப்ப பச்சையா இலைகள் இருக்கலாம். ஆனா வேர்ல புழு அரிச்சிருச்சுன்னா அந்த மரம் ஒரு நாள் தானா சாஞ்சிரும். அந்த மாதிரி தான் அநியாயம் செஞ்சு சம்பாதிச்ச அந்த பணம் ஒரு கட்டத்துல அவனையே அழிச்சிரும். ஆனா கஷ்டப்பட்டு நேர்மையா இருக்கிற நீங்க ஒரு ஆழமான வேர் கொண்ட மரம் மாதிரி. புயல் அடிச்சாலும் இலைகள் தான் குட்டும். ஆனா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. கண்ணன் சொல்ற ஒரு ரகசியம், உன்னை நீயே தாழ்த்திக்காத. கஷ்டம் வருதுங்கிறதுக்காக நீங்க ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கஷ்டம் தீர்ந்துரும்னு தோணும். ஆனா அந்த தப்பு உங்க ஆத்மாவை கரைப்படுத்திரும். அந்த பலவீனம் வந்துட்டா உங்களால நிமிர்ந்து நிக்க முடியாது. ஒரு நல்ல மனுஷனா நீங்க படுற கஷ்டம் உங்களை ஒரு யோகியா மாத்துது. யோகினா யாரு? எதற்கும் அஞ்சாதவன், எதையும் எதிர்பார்க்காதவன். அந்த நிலை வந்துட்டா உங்களுக்கு வெளியில இருக்கிற வெற்றி ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டீங்க. வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற அந்த தரிசனம், அதாவது அந்த தெளிவு தான் உங்களோட உண்மையான கிஃப்ட். உங்களை ஏமாத்தினவங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைங்க. அவங்க இல்லைன்னா நீங்க இவ்வளவு தெளிவா இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு கதவு மூடுனா 9 கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. கடவுள் உங்களை ஒரு இடத்துல தடுத்தாருன்னா அதை விட பெரிய ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்க போறாருன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையோட இருங்க. கண்ணன் சொல்ற மாதிரி, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த ஒரு வரிதான் உலகத்திலேயே பெரிய மோட்டிவேஷன். நீங்க பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யும்போது அந்த வேலையில ஒரு தரம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மை தான் உங்களை ஒரு லெஜெண்ட் ஆக்கும். காசுக்காக வேலை செய்யறவன் சாதாரணமான ஆளு. ஆனா தன் கடமைக்காக வாழறவன் ஒரு சரித்திரம். நீங்க அந்த சரித்திரத்தை படைக்க பிறந்தவங்க. நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றது உங்களை ஒரு சமூக போராட்ட வீரனா மாத்துறதுக்கு தான். நீங்க பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க பாருங்க. அந்த எண்ணம் தான் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் தான் உங்களை கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போகும். நீங்க யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காதீங்க. உங்க நேர்மை தான் உங்க கெத்து. அந்த கெத்து குறையாம இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் மண்டியிடும். அடுத்ததா நம்ம பயணத்தோட கடைசி பகுதி, அந்த உச்சக்கட்ட மாற்றம். உங்க ஆத்மா எப்படி பேரானந்தத்தை அடைய போகுது, வாழ்க்கையோட அந்த பெரிய ரகசியம் என்னன்னு முடிவா பார்ப்போம். வாழ்க்கைங்கிற இந்த பெரிய போர்க்களத்துல அடிபட்டு மிதிபட்டு மனசு உடைஞ்சு போய் நிக்கிறீங்களே. இப்போ உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். இவ்வளவு நடந்தும் நீங்க ஏன் இன்னும் உங்க நேர்மையை விட்டு கொடுக்கல? ஏன் இன்னும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க?
அங்கதான் இருக்கு கண்ணன் சொன்ன அந்த பரமாத்மாவோட அம்சம். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் அதிகம்னா, அந்த தீயில வெந்தாதான் உங்ககிட்ட இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மை வெளியே வரும். சாதாரண இரும்பு அடி வாங்கினா வளையும், ஆனா தரம் வாய்ந்த எஃகு அடி வாங்க வாங்க இன்னும் உறுதியாகும். நீங்க அந்த தரம் வாய்ந்த வைரம். இப்போ அந்த பயணத்தோட உச்சாணி கலையில நாம நிக்கிறோம். இதுதான் உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். கண்ணன் அர்ஜுனன் கிட்ட கடைசியா ஒன்னு சொல்றான், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்கிட்ட மட்டும் சரணாகதி அடைஞ்சிடு. நான் உன்னை எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுவிக்கிறேன், வருத்தப்படாத. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நல்லவன், நான் இதையெல்லாம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுங்கிற அந்த நான்கிற அகங்காரத்தை விட்டுடுன்னு அர்த்தம். நீங்க படுற கஷ்டம் உங்களோடதில்ல, அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு நாடகம். நீங்க வெறும் ஒரு கருவிதான். அந்த கருவி செதுக்கப்படும் போது வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த செதுக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த தெளிவு இருக்கே, அதுதான் மோட்சம். மோட்சம்னா ஏதோ செத்து போன அப்புறம் கிடைக்கிறதில்ல. உயிரோட இருக்கும்போதே எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காம இருக்கிற அந்த மனநிலை தான் உண்மையான மோட்சம். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு கடல்ல பெரிய புயல் அடிக்குது. மேல இருக்கிற அலைகள் எல்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிக்கும். ஆனா கடலோட ஆழத்துல ஒரு அமைதி இருக்கும். அந்த ஆழத்துக்கு போயிட்டா மேல என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அது மாதிரிதான் உங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களோட வெளிப்பக்கத்தை, அதாவது எக்ஸ்டர்னல் லைஃபை தான் பாதிக்குமே தவிர உங்க ஆத்மாவை தொட முடியாது. அந்த ஆத்மாவை நீங்க உணர்ந்துட்டா அப்புறம் துரோகம் பண்ணவன் மேல உங்களுக்கு கோபம் வராது, பாவம்னு ஒரு பரிதாபம் தான் வரும். அடப்பாவி, ஒரு சின்ன லாபத்துக்காக தன் ஆத்மாவை கரைப்படுத்திக்கிட்டானேன்னு நீங்க அவனை பார்த்து சிரிப்பீங்க. அந்த சிரிப்பு தான் உங்களோட உண்மையான வெற்றி. நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது உங்களை ஒரு லீடர் ஆக்கிறதுக்காக. மத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா நீங்க அந்த வழியை ஏற்கனவே கடந்து வந்திருக்கணும். வழி தெரியாதவன் எப்படி வழிகாட்ட முடியும்? நீங்க பட்ட ஒவ்வொரு வலியும் நாளைக்கு நீங்க மத்தவங்களுக்கு காட்ட போற ஒரு பாதை. உங்க வாழ்க்கை ஒரு சாதாரண கதை கிடையாது, அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இவ்வளவு கஷ்டம் வந்தும் அந்த மனுஷன் எப்படி இவ்வளவு நிதானமா இருக்கான்னு ஊரே உங்களை பார்த்து வியக்கும்போது அங்க கடவுள் ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதில்ல. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறமும் உங்க பேரு சொல்லணும்னா அது உங்க நேர்மையால மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷன் செத்த அப்புறம் அவனோட பேங்க் பேலன்ஸ் யாரோடதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் செஞ்ச தர்மம் அவன் சந்ததிய காப்பாத்தும். கண்ணன் காட்டிய அந்த பாதை இதுதான். பயப்படாத, நீ தனியா இல்ல, உனக்குள்ள நான் இருக்கேன். அந்த தைரியம் உங்களுக்கு வந்துட்டா அப்புறம் எவனும் உங்களை அசைக்க முடியாது. கஷ்டம் வரும்போது வா பாத்துக்கலாம்னு நேருக்கு நேர் நின்னு மோதி பாருங்க. அந்த நெருப்புல உங்க பயம்தான் எரியுமே தவிர நீங்க இல்ல. இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவெடுங்க. நான் பட்ட கஷ்டம் போதும், இதுக்கு மேல நான் கலங்க மாட்டேன். என் தர்மம் எனக்கு துணையா இருக்கு, கண்ணன் என் கூட இருக்கான். இந்த ஒரு எண்ணம் உங்க ரத்தத்துல கலக்கட்டும். உங்க பார்வை மாறும்போது உலகம் மாறும். உங்களை ஏமாத்தினவங்களை மன்னிச்சுட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. அவங்க அந்த இடத்துலயே தேங்கி நிப்பாங்க. ஆனா நீங்க சிகரத்தை தொடுவீங்க. அந்த சிகரத்துல நிக்கும்போது வீசுற காத்துல உங்க கஷ்டமெல்லாம் காணாம போயிரும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மட்டும் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். கஷ்டம் வரும்போது கூட கொண்டாட கத்துக்கோங்க. ஏன்னா அந்த கஷ்டம்தான் உங்களை ஒரு முழுமையான மனுஷனா மாத்திருக்கு. நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த மனப்பக்குவம் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இல்லையே. அப்போ இந்த கஷ்டம் ஒரு ஆசீர்வாதம் தானே. அந்த தெளிவோட எழுந்து நில்லுங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய உலகம் காத்துட்டு இருக்கு. அங்க நீங்க ஒரு ராஜாவா, ஒரு அரசியா வலம் வர போறீங்க. உங்க நேர்மைதான் உங்க கிரீடம், உங்க பொறுமைதான் உங்க சிம்மாசனம். கண்ணன் சொன்ன அந்த நிஷ்காம கர்மா, அதாவது பலனை எதிர்பார்க்காத கடமை உங்களை ஒரு தெய்வமா மாத்தும். இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கிறது அபூர்வம், ஆனா மனுஷனா வாழ்றது அதைவிட அபூர்வம். நீங்க மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கஷ்டங்கள் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தும். இறுதியா ஒன்னு சொல்றேன், தர்மம் எங்க இருக்கிறதோ அங்கே வெற்றி நிச்சயம். அந்த தர்மம் உங்க பக்கம் இருக்கு. இனி பயம் எதுக்கு, கவலை எதுக்கு? நிமிர்ந்து நடங்க, உலகம் உங்களை போற்றும். உள்ளுக்குள்ள அந்த தீய அணையாம வச்சுக்கோங்க. அந்த தீ தான் உங்க வாழ்க்கையோட வெளிச்சம். இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது பிறவி. அந்த புது பிறவியில நீங்க ஒரு வெல்ல முடியாத வீரனா மாறுவீங்க. இதோ கண்ணன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்து சொல்றான், எல்லாம் நன்மையே நடக்கும். நீ வெறும் அர்ஜுனன் இல்ல, விஸ்வரூபம் எடுக்கிற மகா வீரனா மாறு. வாழ்க்கை ஆரம்பமாகுது. இப்போதான் நிஜமான ஆட்டம் ஆரம்பிக்குது.